ஹலோ, இந்த வீடியோ வந்து நான் பேசுறது கேக்குதான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பேச போறேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா இந்த வீடியோ வந்து ஒரு மிஸ்டீரியஸ் வீடியோ. ஏன்னா இந்த வீடியோல வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து April 4th, என் பர்த்டே வந்து April 7th வந்து என் பர்த்டே. ஓகேயா? ஸோ வந்து எப்பயுமே என் பர்த்டேக்கு முன்னால வீக் வந்து நான் வந்து ஃபுல்லாக ரெடியாக இந்த இந்தியாவில் இருக்கும்போது ஐப்ரோ த்ரெட்டிங் எல்லாம் பண்ணி நல்லா ஜூஸ் எல்லாம் குடிச்சு நல்லா தூங்கி அப்படியே நல்லா பலான்னு இருப்பேன். ஆனால் இங்கே வந்து எங்கள் வீடு ஷிஃப்டிங்கு அது இது நிறைய ஒர்க் இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோ த்ரெட்டிங்காவது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, ஸ்டேஷன் வந்துருச்சு. அதனால வந்து ஐப்ரோ த்ரெட்டிங்காவது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புக் பண்ணோம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, ஜெர்மனியில் வந்துட்டு நீங்களும் இருக்கீங்க, எல்லாரும் வராங்க. இதுதான் ட்ரெயின். ஓகே, ஸ்டேஷன் போயிடுச்சு. ஸோ ஜெர்மனியில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து த்ரெட்டிங் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். என்ன கடைக்கு போனாலும் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு கடை இருக்கும், ஒரு பார்லர் போய் நம்ம வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வெராஸ் இன் ஜெர்மனி அப்படி வந்து கிடையாது. இங்கே வந்து த்ரெட்டிங் கான்செப்டே வந்து கிடையாது. லைக் அவங்க ஐப்ரோஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐப்ரோஸ் அந்த ப்ளக்கிங் அந்த இதுதான் வந்து இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஏன்னோ வேக்சிங் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வந்து ஃபுல்லாக அந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட் அவங்ககிட்ட வந்து போய் ஐப்ரோ அந்த மைக்ரோ ப்ளீடிங்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து பண்ணிடுவாங்க. அதுதான் இருக்கும். ஸோ த்ரெட்டிங்ன்ற கான்செப்டே கிடையாது. ஆனால் நான் வந்து இங்கே வந்து ஃபெப்பில் வந்து வந்தேன். ஓகே, நான் ஃபெப் ஸ்டார்டிங்கில் வந்தேன். இட்ஸ் பீன் 2 months. ஆனால் நான் வரும்போதே நல்லா என்ன சொல்றது, பயங்கர ஆஸ் சின்ன ஆஸ் பாசிபிள் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ வளர்ந்துருச்சு. இப்போ நான் எடுக்கல அப்படின்னா இன்னும் 1 weekல நான் பார்க்குறதுக்கு என் தம்பி மாதிரியே இருப்பேன். அதனால ட்ரெயின் ஐயோ செம்ம ஸ்பீடில் போயிடுச்சு காட்டுறதுக்குள்ள. ஸோ யா, அதான். அதனால இப்போ எடுத்தே ஆகணும்னு நான் போகிறேன். அங்கே இருக்கவங்க யாருக்கும் வந்து ஜெர்மன் மட்டும் தான் பேசுவாங்க. எனக்கு ஜெர்மன் தெரியாது. நான் அவங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க போகிறோன்னு தெரில. இது எப்படி வர வைக்க போகுதுன்னு தெரில. இந்தியாவில் நான் வந்து இதை எடுத்தாலே எனக்கு என்ன ஆகும்னா வந்து ரெட்டாக வந்துடும், வீங்கிக்கோ மறைக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து மறைக்கிறாங்க அவங்க சத்தமாக பேசுறதுக்கு. எனக்கு வந்து வீங்கிக்கும், ரெட்டாக வந்துடும், அந்த மாதிரி ஆயிடும். ஆனால் இங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு நான் கூகுளில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பிஃபோர். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஒன்றும் மார்க் எங்கள் ஊர்லேயே எனக்கு மார்க் பண்ணி விட்ருவாங்க. மார்க் ஆகிடும், ரத்தம் வரும், அந்த மாதிரிலாம் வீங்கி போய் ரெட் ஆகிடும். என்ன இது பண்ண போறேன்னு தெரியல. பர்த்டே அதுவும் இப்படி ஒரு விஷயம் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு போறேன். எங்கேயுமே இல்லை, பெர்லின்லயே வந்து இல்லை. இப்போ கூட எங்க வீட்டுல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட வந்து டிராவல் பண்ணி ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கேன் அது வந்து பண்றதுக்கு. ஸோ வில் see எப்படி வருது. இப்படி இருக்கேனோ எப்படி ஆக போறேன்னு நான் ஃபைனலா காட்டுறேன். So let's go and see. ஸோ இதுதான் அந்த ஷாப். நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஷாப்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா ஐப்ரோ த்ரெட்டிங்னு என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அப்படியா, அப்படிலாம் ஏதாவது இங்கே பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக கன்ஃபியூசிங்காக தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா யாருக்கு பண்ணணும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டை பார்த்து உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை எனக்கு பண்ணணும் அப்படின்னு. எனக்கு பண்ணணுன்னு இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஜெர்மனியில் த்ரெட்டிங்கிற கான்செப்டே கிடையாது. அப்படியே பண்ணாலும் மென்ஸுக்கு தான் வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவாங்களா. பிகாஸ் மென்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஐப்ரோஸ் திக்காக இருக்கும் அப்படின்றனால.
கேர்ள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன்ல மைக்ரோ ப்ளீடிங் அந்த மாதிரி தான் அவங்க சர்வீஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து என் ஹஸ்பண்டுக்கு பண்ணுமா தான் கேட்டாங்க. நானும் சொன்னேன்னா அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே லூ அப்படின்னாங்க. போச்சு என்னடா பண்ண போகிறோம் இப்போ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நான் போய் உட்காந்தேன். ஆனால் பெரிய சர்ப்ரைஸ், அவங்க கொடுத்த ரியாக்ஷனுக்கும் அவங்க பண்ணதுக்கும் சத்தியமாக செம்ம டிஃப்ரென்ஸு. ரொம்ப நல்லா பண்ணிவிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. அண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. இது நான் ஆக்சுவலி ஸ்லோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. அண்ட் அங்கே தென்னந்தர் வந்து உங்களுக்கு பெயின் இல்லைல்ல எதுவும் இல்லைல்ல அப்படின்லாம் வேறு கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் சும்மா உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து த்ரெட்டிங் எல்லாமே அவங்களே போட்டாங்க. செம்ம சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. ஆனால் நிஜமாகவே பெயின்லெஸ்ஸாக தான் இருந்தது. No, they don't use substance, yeah. They use only thread. This is painful. Not out, this one, yeah? It's not clean, you know? Oh, okay. It makes it cleaner, you know? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் அந்த ஃபயர் கட்டிங் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இவர் திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஃபயர்லாம் பண்ணி அதை ஹீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்னது இது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இந்தியாவில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, இது என்னது அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்துட்டு மார்க் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து இல்லை இது நம்ம பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் வந்து ஒரு ஷேப் கொடுக்கும், இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும், இது பண்ணால் தான் ஷேப் ஆகும், இதெல்லாம் இந்தியாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் இல்லை, இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. இல்லை இதுதான் ப்ராப்பரான ஒரு ஷேப் வந்து கொடுக்கும், ஈவனாக அப்போ தான் வந்து டிஃபைன்டாக காட்டுவோம் ஐப்ரோஸை அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே முடிச்சுட்டு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டாக தெரிஞ்சது ஐப்ரோஸ். No, it's good. Initially, I was very scared that it was pain. It's my birthday too. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஜெர்மனி. இது என்னோட பர்சனல் ட்ரை தான், எனக்கு நல்லாவே சூட் ஆச்சு. இதுதான் என்னோட ஆஃப்டர் த்ரெட்டிங் லுக்கு. எந்த கட்ஸ் ரேஷஸ் எதுவுமே இல்லாமல் எனக்கு ரொம்ப கரெக்டாக சூட் ஆச்சு. அண்ட் இந்த த்ரெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் எவ்வளோ த்ரெட்டிங் பண்ணுவாங்க நமக்கு தெரியும், மேக்ஸிமம் 50 to 100 rupees முடிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே ஈஸியாக ஆக்சஸ் இருக்காது அப்படின்றதுனால இங்கே 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். இதுக்கு மேலே எல்லா செம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வரப்போகுது, இட்டாலி சீரீஸ் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். See you.